ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 325. இங்கு எதிர்கால நடவடிக்கைகளை முன்கூட்டியே கூறிய வியாசதேவரின் கருத்துக்களை கவனிப்போம். முன்பு ஒரு சமயம் சூத கோஸ்வாமி அவர்களிடம் முனிவர்கள் கேட்டார்கள், ஓ சூத கோஸ்வாமி அவர்களே, கற்று அறிந்தவரே, இரும்பு யுகமான இந்த கலியுகத்தில் மக்கள் பெரும்பாலும் அற்ப ஆயுள் உள்ளவர்களாகவும் சண்டை பிரியர்களாகவும் மந்த புத்தி படைத்தவர்களாகவும் அதிர்ஷ்டம் அற்றவர்களாகவும் அனைத்திற்கும் மேலாக எப்பொழுதும் அமைதியற்றவர்களாகவும் இருக்கின்றார்கள். முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் பக்தர்கள் பொதுமக்களின் ஆன்மீக முன்னேற்றத்தை காண எப்பொழுதும் ஆவல் உள்ளவர்களாக இருக்கின்றார்கள். இந்த கலியுகத்தில் உள்ள மக்களுடைய நிலையை ஆராய்ந்து அறிந்த நைமிசாரண்ய முனிவர்கள் மனிதன் குறுகிய காலம் மட்டுமே வாழ்வான் என்பதை அறிந்து இருந்தார்கள். கலியுகத்தில் ஆயுள் குறைக்கப்படுவதற்கு உணவு பற்றாக்குறை என்ற காரணத்தை விட ஒழுங்கற்ற வழக்கம் இவைகளே முக்கிய காரணமாகும். முறையான வழக்கங்களை அமைத்து கொள்வதாலும் எளிய உணவை உண்பதாலும் எந்த ஒரு மனிதனும் தனது ஆரோக்கியத்தை காப்பாற்றி கொள்ள முடியும். அதிகமாக உண்பது, அதிகமாக புலன் இன்பம், அதிகமாக பிறர் தயவை நம்பியிருத்தல் மற்றும் செயற்கையான வாழ்வு முறைகள் ஆகியவை மனிதனின் சக்தியை உறிஞ்சி விடுகின்றன. ஆகவே ஆயுட்காலம் குறைந்து விடுகின்றது. இந்த யுகத்தைச் சேர்ந்த மக்கள் பௌதிக விஷயத்தில் மட்டும் இல்லாமல் ஆன்மீக தன் உணர்வை பொறுத்த விஷயத்திலும் மந்தம் ஆனவர்களாக இருக்கின்றார்கள். மனித வாழ்வு குறிப்பாக தன் உணர்வுக்கு என உள்ளதாகும். அதாவது மனிதன் தான் யார் என்பதையும், இந்த உலகம் என்ன என்பதையும், பரமசத்தியம் என்ன என்பதையும் அறிய முயல வேண்டும். மனித வாழ்வு என்பது பௌதிக வாழ்வில் உள்ள கடினமான போராட்டங்களின் எல்லா துன்பங்களையும் ஜீவராசி முடித்து கொள்வதற்கும் அவனுடைய நித்திய வசிப்பு இடமாகிய பரம புருஷரிடம் திரும்பிச் செல்வதற்கும் உரிய ஒரு சாதனமாகும். ஆனால் தீமை பயக்கும் ஒரு கல்வி முறையினால் தன் உணர்வுக்கான ஆசையே மனிதனுக்கு ஏற்படுவது கிடையாது. இதை பற்றி அவர்கள் அறிய நேர்ந்தாலும் துரதிர்ஷ்டவசமாக தவறு ஆன வழிகாட்டிகளால் ஏமாற்றப்படுகின்றார்கள். இந்த கலியுகத்தில் மனிதன் பல்வேறு அரசியல் கொள்கைகளாலும் பிரிவுகளாலும் வஞ்சிக்கப்படுகின்றான். மேலும் பல வகையான புலன் இன்ப பொழுதுபோக்குகளான திரைப்படம், விளையாட்டு, சூதாட்டம், கிளப், பௌதிக நூல் நிலையம், தீய உறவு, புகைப்பிடித்தல், மது அருந்துதல், பொய் உரைத்தல், சிறு திருட்டு மற்றும் பிதற்றல்கள் போன்றவைகளுக்கும் இரையாகி இருக்கின்றான். அவர்களுடைய மனங்கள் எப்பொழுதும் சஞ்சலங்களுக்கு ஆளாகி இருப்பதுடன் பல்வேறு செயல்களின் காரணத்தால் கவலையால் நிரப்பப்பட்டதாகவும் இருக்கின்றன. இந்த யுகத்தில் பல யோக்கியமற்ற மனிதர்கள் எந்த ஒரு சாஸ்திரத்தையும் ஆதாரமாக கொள்ளாத தங்களுடைய சொந்த மத நம்பிக்கைகளை ஏற்படுத்தி கொள்கின்றார்கள். மேலும் பல சந்தர்ப்பங்களில் புலன் இன்பத்திற்கு அடிமை ஆனவர்கள் அத்தகைய இயக்கங்களால் கவரப்படுகின்றார்கள். இதன் விளைவாக மதத்தின் பெயரால் பல பாவங்கள் செய்யப்பட்டு வருவதால் பொதுமக்களுக்கு மன அமைதியோ அல்லது உடல் ஆரோக்கியமோ இல்லாமல் போய்விட்டது. மாணவ பிரம்மச்சாரி சமூகம் தற்போது பராமரிக்கப்படுவது கிடையாது. குடும்பஸ்தர்களும் கிரகஸ்த ஆசிரமத்திற்குரிய விதிமுறைகளை பின்பற்றுவது கிடையாது. இதனால் இத்தகைய கிரகஸ்த ஆசிரமங்களில் இருந்து உருவாகும் பேரளவையான வானப்பிரஸ்தர்களும் சந்நியாசிகளும் உறுதியான பாதையில் இருந்து சுலபமாக வழி
தவறி விடுகின்றார்கள். கலியுகத்தில் முழு சூழ்நிலையும் மத நம்பிக்கை அற்ற நிலையினால் சுமை ஏற்றப்பட்டு இருக்கின்றது. ஆன்மீக முக்கியத்துவத்தில் மனிதனுக்கு இருந்த ஆர்வம் குன்றிவிட்டது. பௌதிகமான புலன் இன்பமே தற்போதைய நாகரிகமாக இருக்கின்றது. இந்த ஜட நாகரிகங்களை வளர்ப்பதற்காக மனிதன் உயர்வு தாழ்வு கொண்ட நாடுகளையும் சமுதாயங்களையும் உருவாக்கி இருக்கின்றான். இதனால் வேறுபட்ட இந்த பிரிவுகளுக்கு இடையே போர் எனும் முடிவற்ற சுமை உருவாகி இருக்கின்றது. எனவே தற்போதைய மனித சமூகத்தின் மதிப்பு நிலை குலைந்து இருப்பதால் ஆன்மீக தரத்தை உயர்த்துவது மிக மிக சிரமமானதாக இருக்கின்றது. நைமிசாரண்ய முனிவர்கள் எல்லா வீழ்ந்த ஆத்மாக்களையும் விடுவிப்பதில் மிகவும் ஆர்வமாக இருக்கின்றார்கள். இந்த கலியுக மக்களின் நிலை என்னவென்றால் புலன்கள் குறைபாடு, தவறு செய்யும் மனப்பான்மை, மாயையால் கட்டுப்பட்டு இருத்தல், ஏமாற்றும் குணம் ஆகும். மேலும் அவர்கள் உண்ணுதல், உறங்குதல், தற்காத்து கொள்ளுதல், இனவிருத்தி செய்தல் எனும் இவைகளுக்காக தங்களது மனித வாழ்க்கையை போராட்டத்துடன் நடத்தி கொண்டு இருப்பார்கள். இப்பொழுது மனிதர்களை ஆன்மீக தரத்துக்கு படிக்கு உயர்த்துவதற்கு வர்ணம் மற்றும் ஆசிரம சமூகமே சிறந்த ஸ்தாபனமாக கருதப்பட்டது. ஆனால் கலியுகத்தின் காரணத்தால் இந்த ஸ்தாபனங்களின் சட்டம் திட்டம் இவைகளை நிறைவேற்றுவது சாத்தியம் கிடையாது. அதோடு வர்ண ஆசிரம ஸ்தாபனம் கட்டளை இடுவதை போன்று பொதுமக்கள் தங்கள் குடும்பங்களுடன் தங்களுக்கு உள்ள உறவுகளை முற்றிலுமாக துண்டித்து கொள்வது சாத்தியம் கிடையாது. சூழ்நிலை முழுவதுமே எதிர்ப்புகள் நிறைந்ததாக இருக்கின்றன. இதை கருத்தில் கொண்டு பார்த்தால் இந்த யுகத்தில் உள்ள சாதாரண மனிதனுக்கு ஆன்மீக விடுதலை மிக மிக சிரமமானது என்பதை ஒருவர் அறிய முடியும். இந்த கலியுகம் ஆனது பயமே சொரூபம் ஆனது ஆகும். அப்படிப்பட்ட பயமே சொரூபம் ஆனது கூட கிருஷ்ணரின் புனித திருநாமத்தை கண்டு அஞ்சுகிறது. அத்தகைய புனித திருநாமத்தை அறியாமல் உச்சரிப்பதாலும் கூட பிறப்பு, இறப்பு, முதுமை, நோய் எனும் சூழலில் சிக்கி கிடக்கும் ஜீவராசிகள் உடனே விடுவிக்கப்படுகின்றார்கள். பரம புருஷ பகவானாகிய வாசுதேவன் அல்லது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே அனைத்திற்கும் பரம ஆளுநர் ஆவார். பகவானின் கடுக்கோபத்திற்கு அஞ்சாதவர் ஒருவரும் படைப்பில் கிடையாது. மாபெரும் அசுரர்களான ராவணன், இரண்யகசிபு மற்றும் கம்சனை போன்ற மிக மிக சக்தி வாய்ந்த ஜீவராசிகள் அனைவரும் பரம புருஷரால் கொல்லப்பட்டார்கள். மேலும் சர்வ வல்லமை பொருந்தியவரான வாசுதேவன் தனது சுய சுரூபத்தின் சக்திகளையெல்லாம் அவரது திருநாமத்தில் பொருத்தி இருக்கின்றார். அனைத்தும் அவருடன் சம்பந்தப்பட்டு இருக்கின்றன. மேலும் அனைத்தும் அவருக்குள்ளேயே அடங்கி இருக்கின்றன. கிருஷ்ணனின் திருநாமத்தை கேட்டதுமே பயமே உருவாக உள்ளதும் அஞ்சுகிறது என இங்கு குறிப்பிடப்பட்டு இருக்கின்றது. இது கிருஷ்ணா என்ற திருநாமத்திற்கும் கிருஷ்ணருக்கும் வேறுபாடு கிடையாது என்பதை குறிக்கின்றது. எனவே கிருஷ்ணரின் திருநாமம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு சமமான சக்தியை கொண்டதாகும். அதில் சிறிதும் வித்தியாசம் கிடையாது. எனவே மிகப்பெரிய ஆபத்துக்களுக்கு இடையிலும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் புனித திருநாமங்களை உதவிக்கு அழைக்கலாம். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் புனித திருநாமத்தை அறியாமலோ அல்லது சூழ்நிலைகளின் கட்டாயத்தாலோ உச்சரித்தாலும் பிறப்பு, இறப்பு, முதுமை, நோய் சிக்கலிருந்து விடுபட அது ஒருவருக்கு உதவுகின்றது. இந்த கலியுகத்தில் ஆகும். நுணுக்கம் உள்ள ஒரு கட்டிடத்தின் தலைமை அதிகாரி ஒருவர் கட்டுமான பணியில் நேராக பங்கு ஏற்பது கிடையாது. ஆனால் அனைத்தும் அவரது ஆணையின் கீழ் இயங்குவதால் அதன் மூளை முடுக்குகளெல்லாம் அவருக்கு தெரியும். நேராகவோ அல்லது மறைமுகமாகவோ
கட்டிடத்தை பற்றிய அனைத்தையும் அவர் அறிவார். அதை போன்றே செயல்கள் தேவர்களால் நிறைவேற்றப்பட்டாலும் இந்த பிரபஞ்ச படைப்பின் பரம அதிகாரியான ஸ்ரீ கிருஷ்ணருக்கு இதன் மூளை முடுக்குகள் அனைத்தும் தெரியும். இந்த ஜட படைப்பில் பிரம்மா முதல் கொண்டு அற்பமான எறும்பு வரை யாருமே சுதந்திரமானவர் கிடையாது. பகவான் கிருஷ்ணரின் கரம் எல்லா இடங்களிலும் காணப்படுகின்றது. அவர் இடமிருந்தே எல்லா ஜட பொருட்களும் ஆன்ம பொறிகளும் தோன்றுகின்றன. மெய்ப்பொருளாகிய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இடமிருந்தே ஜடம் ஆன்மீக சக்திகள் தோன்றுகின்றன. மேலும் இந்த ஜட உலகில் படைக்கப்பட்டு உள்ளவை எல்லாம் இந்த இரு சக்திகளின் சேர்க்கையே ஆகும். ஜல வாயு மற்றும் பிராணவாயு ஆகிய இரண்டையும் ஆய்வுக்கூடத்தில் ஒன்றாக கலப்பதால் ஒரு விஞ்ஞானியால் நீரை உற்பத்தி செய்ய முடியும். ஆனால் உண்மையில் ஜீவராசி பரம புருஷரின் ஆணைக்கு கீழ்ப்படிந்தே ஆய்வுக்கூடத்தில் செயலாற்றுகின்றான். இதற்காக அவன் உபயோகிக்கும் பொருட்களும் இறைவனாலேயே வழங்கப்படுபவையாகும். நுணுக்கமாக விவரங்கள் அனைத்தும் உட்பட நேராகவோ அல்லது மறைமுகமாகவோ எல்லாவற்றையும் பகவான் அறிவதுடன் அவர் பூரண சுதந்திரம் உள்ளவரும் ஆவார். அவரை மிகப்பெரிய தங்க சுரங்கத்திற்கு ஒப்பிடலாம். வெவ்வேறு தோற்றங்களில் உள்ள பிரபஞ்ச படைப்புக்கள் மற்றும் ஜீவன்கள் அனைத்தும் தங்கத்திலிருந்து உருவாக்கப்படும் சிறிய மோதிரம், சிறிய ஆரம் போன்றவைகளுடன் ஒப்பிடலாம். தங்கத்தில் ஆன மோதிரமும் ஆரமும் சுரங்கத்தில் உள்ள தங்கத்துடன் தன்மையில் ஒன்றானவை ஆகும், ஆனால் அளவில் வேறானவையாகும். எனவே பரிபூரண மெய்ப்பொருள் ஏக காலத்தில் ஒன்றாகவும் வேறாகவும் இருக்கின்றன. அந்த மெய்ப்பொருளோடு எதுவும் சமம் ஆனது கிடையாது, சுதந்திரம் ஆனது கிடையாது. தற்போதைய கலியுகத்தில் மதம் என்பது தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம் ஆகியன ஆகும். அதாவது மதம் என்பது 4 மிக முக்கியமான விஷயங்களாகிய புண்ணிய செயல்கள், பொருளாதார முன்னேற்றம், புலன்களின் திருப்தி மற்றும் இறுதியாக ஜட பிணைப்பில் இருந்து விடுதலை ஆகியவை உள் அடக்கியதாகும். மத பற்று அற்ற வாழ்வு ஒரு அநாகரிகமான நிலையாகும். உண்மையில் எப்போதும் மதம் துவங்குகின்றதோ அப்போதுதான் மனித வாழ்வும் துவங்குகின்றது. உண்ணுதல், உறங்குதல், பயப்படுதல் மற்றும் உடல் உறவு கொள்ளுதல் ஆகியவை மிருக வாழ்வின் 4 அடிப்படை கொள்கைகளாகும். இவையெல்லாம் மிருகங்களுக்கும் மனிதர்களுக்கும் பொதுவானவையாகும். ஆனால் மதம் மனிதனுக்கென உள்ள தனிப்பட்ட கடமையாகும். மதமற்ற மனித வாழ்வு மிருக வாழ்வை விட மேலானது கிடையாது. ஆகவே தன் உணர்வை நோக்கமாக கொண்டவையும் பகவான் உடனான மனிதனின் நித்திய உறவை உணர்த்தக்கூடியவையுமான ஒரு சில மதங்கள் மனித சமூகங்களுக்கிடையே இருக்கின்றன. தாழ்ந்த நிலைகளில் உள்ள மனித நாகரிகங்களில் ஜட இயற்கை அடக்கியாலும் போட்டி எப்போதுமே இருந்து வருகின்றது. அதாவது புலன்களை திருப்தி செய்வதற்காக தொடர்ந்த போட்டி இருந்து வருகிறது. இத்தகைய உணர்வால் உந்தப்படும் மனிதன் மதத்தை நோக்கி திரும்புகின்றான். இவ்வாறாக அவன் பௌதிக லாபத்தை பெறுவதற்காக புண்ணிய செயல் அல்லது சமய கடமையை செய்கின்றான். ஆனால் இத்தகைய பௌதிக லாபங்கள் வேறு வழிகளில் அடையப்படக்கூடுமானால் இம்மாதிரியான மதம் உதாசீனப்படுத்தப்படுகின்றது. இதுதான் நவீன நாகரிகத்தில் உள்ள சூழ்நிலையாகும். தற்போதைய கலியுகத்தில் மனிதன் பொருளாதாரத்தில் முன்னேறி வருகின்றான். எனவே தற்போது அவன் மதத்தில் அதிக ஆர்வம் உள்ளவனாக இல்லை. தேவாலயங்களும் பள்ளிவாசல்களும் ஆலயங்களும் இப்போதெல்லாம் பெரும்பாலும் காலியாகவே இருக்கின்றன. மனிதர்கள் தங்கள் முன்னோர்களால் எழுப்பப்பட்ட சமய இடங்களில் கருத்தை செலுத்துவதை விட தொழிற்சாலைகள், கடைகள்
மற்றும் திரைப்படங்கள் போன்றவைகளில் அதிக ஆர்வம் காட்டுகின்றார்கள். மதம் பொருளாதார லாபத்துக்காகவே மேற்கொள்ளப்படுகிறது என்பதை இது உண்மையாக நிரூபிக்கின்றது. புலன் திருப்திக்கு பணம் தேவைப்படுகின்றது. ஒருவன் புலன் இன்ப வேட்டையில் அடிக்கடி தோல்வி உறும்போது அவன் முக்தி அடையும் வழியை பின்பற்றி பரம புருஷரோடு ஒன்று ஆவதற்கு முயல்கின்றான். இதனால் இந்த நிலைகள் எல்லாம் வெவ்வேறு வகையான புலன் இன்பங்கள் ஆகும். கலியுகத்தில் 4 பெரிய களங்கங்களாக இருப்பவை: 1 பெண்கள் உடனான தீய உறவு, 2 மிருகவதை, 3 போதைப்பொருள் உட்கொள்ளுதல், 4 சூதாட்டம் ஆகும். பௌதிக உலகில் மிருகத்துக்கு இடையும் மனிதனுக்கு இடையிலும் சமுதாயத்துக்கு இடையிலும் தேசத்துக்கு இடையிலும் தீவிரமான போட்டி நிகழ்ந்து கொண்டு இருக்கின்றன. ஆகையால் கிருஷ்ண பக்தி என்பது அது ஒருவரை மூவகை துன்பங்களிலிருந்து விடுபட்ட நிலைக்கு உடனே அழைத்துச் செல்கின்றது. மூவகை துன்பங்கள் ஆவன: 1 மனதாலும் உடலாலும் விளையும் துன்பம், 2 பிற ஜீவராசிகளால் சுமத்தப்படும் துன்பங்கள், 3 ஒருவரால் கட்டுப்படுத்த முடியாத இயற்கையின் கோர சம்பவங்களினால் விளையும் துன்பங்கள். பரம புருஷரிடம் பக்தன் சரணாகதி அடைவதிலிருந்து ஸ்ரீமத் பாகவதம் துவங்குகின்றது. பக்தன் ஒருவன் தான் பகவான் கிருஷ்ணருடன் ஒன்றானவன் என்பதையும் அதே சமயம் அவரது நித்திய தொண்டன் என்பதையும் நன்கு உணர்ந்து இருக்கின்றான். காண்பதற்கெல்லாம் தானே எஜமானன் என ஒருவன் தவறாக நினைப்பதால் வாழ்வின் மூவகை துன்பங்களின் கஷ்டத்துக்கு எப்போதும் அவன் ஆளாகின்றான். ஆனால் பகவான் கிருஷ்ணரின் தொண்டனும் தனது உண்மை நிலையை ஒருவன் அறிந்த உடனேயே எல்லா துன்பங்களிலிருந்தும் அவன் விடுபடுகின்றான். ஜீவராசி பௌதிக இயற்கையின் எஜமானனாக இருக்க முயலும் வரை பரமனின் தொண்டனாக அவன் ஆவதற்கு வாய்ப்பு கிடையாது. பகவான் கிருஷ்ணருக்கு செய்யும் தொண்டை தான் ஆன்மீகமானவன் என்ற தூய உணர்வுடன் செய்ய வேண்டும். தொண்டின் மூலமாக ஒருவன் பௌதிக கடன்களிலிருந்து உடனே விடுவிக்கப்படுகின்றான். ஸ்ரீல விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூரார் ஆதியானதும் தூயதுமாகிய பால் உறவு எந்தவித ஜட கலங்கமும் இல்லாதது என விளக்கம் கொடுத்து இருக்கின்றார். ஜட படைப்பு முழுவதுமே ஆண் பெண் உறவின் அடிப்படையில் தான் இயங்கிக் கொண்டு இருக்கின்றன. தற்போதைய கலியுக நவீன நாகரிகத்தில் எல்லா செயல்களுக்கும் மையமாக திகழ்வது உடல் உறவு வாழ்வுதான். ஒருவன் தன் முகத்தை எங்கு திருப்பினாலும் உடல் உறவு வாழ்வு மேல் ஓங்கி இருப்பதை காண்கின்றான். ஆகவே உடல் உறவு வாழ்வு பொய் கிடையாது. அதன் உண்மை நிலை ஆன்மீக உலகில் அனுபவிக்கப்படுகின்றது. ஜடப்பால் உறவு மூல உண்மையின் ஒரு பிரதிபலிப்பே அல்லாமல் வேறு கிடையாது. மூல உண்மை பரிபூரண மெய்ப்பொருளில் இருக்கின்றது. இதனால் பரிபூரணமாகிய மெய்ப்பொருள் அருவமானதாக இருக்க முடியாது. அருவமாக இருக்கும் அதே சமயம் தூய பாலுறவையும் கொண்டிருப்பது சாத்தியம் கிடையாது. அருவவாத தத்துவவாதிகள் பரம சத்தியத்தின் அருவநிலைக்கு அளவுக்கு அதிகமான முக்கியத்துவத்தை அளித்து இருக்கின்றார்கள். இதன் விளைவாக வெறுக்கத்தக்கதான இகலோக உடல் உறவு வாழ்வுக்கு மறைமுகமான ஊக்கத்தை அவர்கள் அளிக்கின்றார்கள். தெய்வீக உருவில் உள்ள உண்மையான பால் உறவை பற்றிய தகவல்கள் இல்லாததன் காரணத்தால் நெறி தவறியதான ஜட பால் உறவே வாழ்வே எல்லாம் என மனிதன் ஏற்றுக்கொண்டு இருக்கின்றான். ஆன்மீகமான உடல் உறவு வாழ்வுக்கும் நோயுற்ற ஜட சூழ்நிலையிலுள்ள உடல் உறவு வாழ்வுக்கும் ஒரு வேறுபாடு இருக்கின்றது. இந்த ஸ்ரீமத் பாகவதம் தப்பான அபிப்பிராயம் கொள்ளாத மாணவனை படிப்படியாக உன்னதத்தின் மிக உயர்ந்த பக்குவ நிலைக்கு உயர்த்துகின்றது. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. ஷீல பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்.